அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவுன்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் எதிரிகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருப்பாங்க. இவங்க ஜாக்கிரதையாகவும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும். அப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் அதிகம் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம சேனலில் பார்த்துடலாம் வாங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசியும் தனக்கே உரிய தனித்துவமான பண்புகள் மற்றும் குண அதிசயங்களை கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வேணும் என்றே சண்டையிட விரும்புவாங்க. வலிமை, துணிச்சல், அதிகாரம் என ஆளுமைக்கான அடையாளங்களை ஒவ்வொரு ராசியும் விரும்பும் நிலை ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் ஒரு படி மேலாக எதிரிகளையும் சம்பாதிக்க நேரிடும். அப்படி எந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் அதிகம் என்று இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க. தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மையான அணுகுமுறை பெயர் பெற்றவங்க தாங்க இந்த மேஷ ராசிக்காரங்க. இந்த தனித்துவமான குணங்கள் அவர்களை இயற்கையாகவே தலைவர்களாக உயர்த்துகிறது. இவர்களிடம் காணப்படும் மற்றொரு பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் மனம் காயப்பட்டாலும் பரவாயில்லை என தங்கள் மனதில் இருக்கும் விஷயத்தை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். இந்த நேர்மை குணத்தால் அவர்களுக்கான எதிரிகளை அதிகரிக்கிறது. இதனை கவனிக்காத மேஷராசிக்காரங்க போட்டியிடவும் சவால்களை ஏற்கவும் யாராக இருக்கின்றனர். அந்த வகையில்தான் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு எதிரிகளை கொண்டிருக்கும் ராசியாகவே கருதப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க. ஆக்ரோஷமான குணத்திற்கு பெயர் பெற்ற ராசி தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. தங்களின் ஆளுமை பண்புகளால் எதிரிகளை அதிகம் சம்பாதிக்கும் ஒரு ராசியாகவே சிம்ம ராசி பார்க்கப்படுது. தன்னம்பிக்கை, தனித்து செயல்படும் குணத்திற்கு பெயர் பெற்ற இந்த சிம்மராசியினர் பணியிடத்தில் சக ஊழியர்களிடம் வெறுப்புணர்வை சம்பாதிக்கின்றனர். குடும்ப வாழ்க்கையிலும் குடும்ப உறவுகளிடம் இருந்து சற்று விலகி இருக்க காரணம் அவர்களின் ஆளுமை பண்புகள் அவர்களை ஒரு சுயநலவதியாகவே பிரதிபலிக்கிறது. கடின உழைப்பின் பலனாய் தொழில்துறையில் இவர்கள் காணும் முன்னேற்றம் இவர்களுக்கான எதிரிகளின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கிறதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க. விடாமுயற்சிக்கு பெயர் பெற்ற இந்த விருச்சிக ராசியினர் எந்த ஒரு விஷயத்தையும் தீவிர ஈடுபாட்டுடனும் செய்யக்கூடியவர்கள். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு லட்சியவாதினே கூட சொல்லலாம். தன் லட்சியத்தை அடைய எந்த ஒரு எல்லைக்கும் போவாங்க. இவர்களின் பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளை மறைமுகமாக சம்பாதிப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க இந்த செயல்பாடுகள் அவர்களை சார்ந்து உள்ளவர்களின் வெறுப்புணர்வை சம்பாதிக்கிறது. இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதிரிகள் மட்டுமல்லாமல் துரோகிகளின் எண்ணிக்கையும் இருக்கும். நேரடி எதிரிகள் மட்டும் இல்லைங்க, நண்பர்கள் என்னும் பெயரில் சில எதிரிகளும் இவங்களுக்கு இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்க அடிப்படையில் கடின உழைப்பாளிகள், ஒழுக்க குணம் கொண்டவர்கள், லட்சியவாதிகள். பெரும்பாலும் இவங்க பார்த்திங்கன்னா மோதல்கள், வாக்குவாதங்கள் ஈடுபட விரும்ப மாட்டாங்க. எதிரிகளை உண்டாக்கும் சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகள் அமைகிறது அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக செயல்படுகிறது. பல்வேறு வழிகளில் அவர்களுக்கு எதிரிகள் அமைவாங்க. இதற்கு காரணம் மகர ராசியினரின் வெற்றிகளும் தனித்திறமைகளும் தான் சொல்லலாம். பணியிடத்தில் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தி அவர்கள் காணும் வெற்றி தற்செயலாக அவர்களின் எதிரிகளை உருவாக்கிறது. மகர ராசியினரின் ஈடுபாடுகளும் கடின உழைப்பும் அவர்களுக்கான பலனை அளிக்கும். அதே நேரம் அவர்களின் திறமைகளை கண்டு பொறாமைப்படும் நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசி. வசீகரம், சமூகத்தன்மை போன்றவை மிதுன ராசியினர்களிடம் பிரபலப்படுத்தும் குணங்கள் ஆகும். மிதுன ராசியினரின் இந்த தனித்துவமான பண்புகள் அவர்களை சுற்றியும் உள்ளவர்களின் பொறாமை குணத்தை சம்பாதிக்க வழிவகை செய்கிறது. இவர்களின் இரட்டை இயல்பு, அதாவது குழப்ப நிலை, அவர்களின் நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றுவதோடு எதிர்பாராத பிரச்சனைகளிலும் சிக்க வைக்கிறது. தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கி தங்களுக்கான எதிரிகளை தாங்களே சேர்த்து கொள்கின்றனர். சூழ்நிலை காரணமாக தான் எதிரிகள் அதிகரிக்கின்றனர். எல்லா சூழ்நிலைகளிலும் தனக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என நினைக்கும் விசித்திர பண்பு. இந்த விசித்திர ஆசை காரணமாக எதிரிகள் பலரை சம்பாதிப்பதாக கூறுகின்றனர். ஆகவே இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் எதிரிகள் இப்படி தாங்க
வளர்றாங்க. உங்க ராசி இந்த 5 ராசிக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன். அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.